ஆக்சுவலா இன்னொரு கொடுமை ஏன் கேக்குறீங்க? இப்ப எனக்கு வந்து கால் ஷீட் இல்லன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என் வாய்ஸ்க்கு இன்னும் 2 பேர் டப்பிங் பேசுறாங்க. ஐய்யய்யோ! எனக்கு பார்க்கவே முடியல. ஆனா வந்து அந்த ஆர்டிஸ்ட்க்கு நான் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நான் வர முடியலன்றதுனால நீங்க பேசுறீங்க. பட் எவ்வளோ மேனேஜ் பண்ணி பேசுறீங்க. பரவாயில்லம்மா ரொம்ப தேங்க்ஸ்டான்னு. அக்கா உங்கள மாதிரி பேச முடியாதுக்கா. மன்னிச்சு ஐய அதெல்லாம் கிடையாதும்மா. நீங்க உங்க ஆர்டிஸ்ட் நீங்களும் நல்லா பேசுற டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். பட் என்னோட வாய்ஸ்ங்கிறது வேற, உங்க வாய்ஸ் வேற. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி குடுக்குறீங்களே அது அந்த விதத்துல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு 2 டப்பிங் ஆர்டிஸ்ட்ங்களுக்கும் நான் சொல்லுவேன். சோ அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. பட் அதே ஒரு பெரிய விஷயம். நீங்க பல ஆர்டிஸ்ட்க்கு வாய்ஸ் குடுத்தத தாண்டி, இப்போ உங்களுக்கே வந்து வாய்ஸ் குடுக்குற அளவுக்கு நீங்க அவ்ளோ பிஸி ஆயிட்டீங்க. பிஸி ஆயிட்டேன்றது இல்லம்மா. அதான் சொன்னேனே காலைல சுடு தண்ணி ஊத்திக்கிட்டு எல்லாமே நைட்டு எல்லாமே முடிக்கணும் காலைலனா. இப்போ வந்து காலையில நம்ம ஏர்லியா எழுந்து ரொம்ப இப்போ லொகேஷன்ஸ் எல்லாம் பக்கமே இல்லம்மா. எல்லாம் தள்ளி 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 இவிபின்றாங்க, திருவான்மியூர்ன்றாங்க, எங்கோ ஈசிஆர்ன்றாங்க. நம்ம இங்கேருந்து காலையில எழுந்து அந்த டிராஃபிக்ல போறதுங்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் அங்க போயிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் நைட்டு வந்துட்டு இப்ப எல்லாமே 9 to 9 தான். ஓகே. அதுக்கு முன்னாடிலாம் இன்னும் டைம் போனாலும் போகுமே தவிர முன்னாடி விடுற பழக்கம்ன்றதுலாம் கிடையாது. ஓகே. சோ அதனால வந்து நமக்கு அங்க வந்து வந்துட்டு டயர்ட் ஆயிட்டு மறுபடியும் நைட்டு போய் டப்பிங் பேசுறதுக்கு இப்ப முடியறதில்ல. சோ அவங்களே இப்ப சேனல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இல்ல ஆர்டிஸ்ட்ங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அதனால டப்பிங் வாய்ஸ் போட்டுருங்க. ஏன்னா நமக்கு ஷூட்டிங் தாமதம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு படுத்தது தான். ஆனா எனக்கு இன்னமும் வந்து எனக்கு வந்து அவ்வளவா இது இல்ல. பட் இருந்தாலும் சரி ஓகே அவங்களுக்கு சமயத்துக்கு அவங்களுக்கு போகணும் இல்லையா? எபிசோட்ஸ் போகணும், ஆடியன்ஸ் பார்க்கணுன்றதுனால சரி ஓகே பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அவ்வளவுதான்.